போகாதன்னு சொன்னனோ அந்த நிமிஷமே அந்த கதிரை என் மனசுல இருந்து தூக்கி எறிஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் என் மனசுல ஒரு துளி கலங்க கூட இல்ல. இதெல்லாம் நீ எனக்கு சொல்லணுமாக்கா? எனக்கு தெரியும்க்கா, நீ நல்லவக்கா. ஆர்த்தி வீட்ல இருந்தப்ப கூட அந்த கதிர் என்ன அவ்வளவு டார்ச்சர் பண்ணான். இவர்கிட்டயோ இல்ல ஆர்த்தி கிட்டயோ நான் சொல்ல முடியாத அவஸ்தைகள், மனவேதனைகள் எக்கச்சக்கமா இருந்துச்சுடா. நடுராத்திரியில எங்க பெட்ரூம் ஜன்னலை திறந்து பாப்பான். அடுத்த நாள் காலையில என்னை பார்த்து சிரிப்பான். எனக்கு அவமானத்துல தூக்குல தொங்கிடலான்னு தோணும். இதெல்லாம் நீ மாமாட்ட சொல்லிருக்கலாமேக்கா. இப்ப மாமா உன்னை தப்பா நினைக்கிற மாதிரி ஆயிடுச்சு இல்ல? அதனால தாண்டா பிடிவாதமா சண்டை போட்டு தனி கொடுத்தன வந்த. ஆனா அந்த ராஸ்கல் எங்கேயும் வந்துட்டான். நல்ல வேளை அப்பா என்ன பார்க்க வந்தாரு. கதிர்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு நான் அப்பாவை எனக்கு பாதுகாப்பா இங்கேயே இருக்க சொல்லிட்டேன். உங்க மேல இருந்து கோவத்துல சும்மா ஒரு நாள் தங்கலான்னு வந்தவர என் பாசத்தை காட்டி எனக்கு பாதுகாப்பா இங்கேயே தங்க வச்சுக்கிட்டேன். என் வீட்டுக்காரரு 2 நாளுக்கு முன்னாடி கதிர் வீட்டுல பிரச்சனைன்னு ராத்திரி அங்க போயிட்டு வீட்டுக்கு லேட்டா தான் வந்தாரு. வந்தவரு ஆளே மாறிட்டாரு. என் முகத்தை பார்க்க மாட்டேங்கிறாரு, என் கூட பேச மாட்டேங்கிறாரு. ஒரே அடியே என்ன அவாய்ட் பண்றாரு. கத்துறாரு, கோவப்படுறாரு, திட்டுறாரு. நான் கேட்டா மனசெலவுல நான் இன்னும் தயாராகலன்னு சொல்றாரு. தரகேஷ், அந்த கதிர் அவரை என்னவோ பண்ணிட்டான்டா. என்ன ஒரே அடியா பெருக்கிற மாதிரி பண்ணிட்டான். என்னால இதுக்கு மேல இந்த நரகத்துல இருக்க முடியாது. அவருக்கு செய்ய வேண்டிய கடைசி கடமையை செஞ்சுட்டு நான் சாக காத்துட்டு இருக்கிறேன். ஆனா இப்ப என்ன அவர் வெறுத்துட்டாரு. எனக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியலப்பா. நான் போராடி போராடி ஊஞ்சி போயிட்டேன். இனிமே எனக்கு வாழறதுக்கே ஆசை இல்ல. இனிமே என் உயிருக்கு உத்தரவாதமே இல்ல. என் கடமையை செய்யாமலேயே நான் மேல போறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அப்படி விபரீதமா எதுவும் பண்ணிடாதக்கா. நான் மாமாட்ட பேச முயற்சி பண்றேன்க்கா. ஆனா மாமாட்ட எப்படி பேசுறதுன்னு தான் தெரியலக்கா. எப்படியாவது நான் புரிய வைக்கிறேன்க்கா. நான் அவர்கிட்ட பேசுற வரைக்கும் நீ எதுவும் பண்ணிக்க கூடாது, என்ன சத்தியம் பண்ணிக்கூடாது. இல்லடா, நான் சாகணும். நான் சாகணும் வரைக்கும் அதுதான் எனக்கு சரியான முடிவு. நான் செத்து போயிடுறேன்டா. இப்ப கூட ஏன் தெரியுமா உன்னை கூப்பிட்டு உண்மையை சொல்றேன். கல்யாணம் பண்ண புதுசுலயே ஒரு பொண்ணு செத்து போயிட்டானா புருஷனாலதான் பிரச்சனைன்னு நீங்க யாரும் போய் அவரை போலீஸுக்கு இழுக்க கூடாதுல்ல. அதுக்காக தான் உன்னை கூப்பிட்டு சொல்றேன். உன் மாமா பாவண்டா, ரொம்ப நல்ல மனுஷன். அவருக்கு நான் தகுதியானவே இல்லடா. சாவரம் அது இதுன்னு பைத்தியக்காரத்தனமா எந்த முடிவும் எடுத்துறாதக்கா. மாமா உன்னை நம்புவாருக்கா. விபரீதம் எதுவும் பண்ணிடாதக்கா. கொஞ்சம் யோசிச்சு பாருக்கா. அவர் சொன்னா புரிஞ்சு பாருக்கா. ப்ளீஸ்க்கா, அழாதக்கா. ப்ளீஸ்க்கா, அழாதன்னு சொல்றேன்ல, எல்லாம் சரியாயிடும்க்கா. மாமா கண்டிப்பா ஏத்துப்பாரு. சார், பாஸ்னேஹா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த ஆபீஸை வெக்கேட் பண்ணிட்டு இதை விட பெரிய ஆபீஸ்க்கு ஷிஃப்ட் பண்ண போறோமா? உன் பாசிட்டிவ் திங்கிங்கை நான் பாராட்டுறேன் ஸ்னேகா. ஆனால் பெரிய ஆஃபீஸ்க்கெல்லாம் போல.
இருக்கிற ஆஃபீஸை காலி பண்றேன். சார் முடியல ஸ்னேகா. மாசம் 5000 ரூபாய் வாடகை, மெயின்டெனன்ஸ் செலவு, கரண்ட் பில்லு எல்லாம் சேர்ந்து அப்படி இப்படி 10,000 ரூபாய் வந்துருது. கொடுக்க முடியல ஸ்னேகா. சார் நான் கொடுக்கறேன் சார். நம்ம கொடுப்போம். இல்ல ஸ்னேகா, நீ ஏற்கனவே 50 லட்சம் கொடுத்துட்ட. உங்க அத்தை சொல்றதெல்லாம் சரிதான். 1000 காரணம் சொன்னாலும் இழந்ததும் உன்னோட பணம். என்னால சம்பாதிச்சு உனக்கு நல்லபடியா கொடுக்க முடியுமான்னு தெரியல. மேலும் மேலும் உன்னை கஷ்டப்படுத்தி வாடகைக்கு உங்ககிட்ட காசு வாங்குறதுக்கு எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு ஸ்னேகா. சார் நீங்க ஏன் சார் இப்படிலாம் சொல்றீங்க? ஆமா ஸ்னேகா, தாயும் புள்ளையும் ஒன்னா இருந்தாலும் வாயும் வயிறு வேற வேற தானே. இந்த நஷ்டம் போதுமா? முதல்ல இந்த நஷ்டத்தை சரியாக்கணும். அது வரைக்கும் இந்த ஆபீஸ் வேண்டாம். ஒரு பக்கம் உங்க அத்தையோட சாபம், இன்னொரு பக்கம் கஜேந்திரனோட மிரட்டல். என்னால் தாக்கு பிடிக்க முடியல ஸ்னேகா. முதல்ல எங்கேயாவது வேலைக்கு போறேன், நீயும் போ. நம்ம இனிமே பிசினஸ் ஆரம்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். முதல்ல சம்பாதிச்சு நஷ்டத்தை அடைக்க ட்ரை பண்ணுவோம். சார் நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது. ஆனா இந்த நஷ்டம் எல்லாம் நமக்கு யாரால ஏற்பட்டுச்சுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. யாரு? ஸ்னேகா, வாங்க அங்கிள். நீங்களும் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ராஜீவ் சாரும் நானும் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்கோம்னா அதுக்கான காரணம் உமா அக்கா தான். ஸ்னேகா, ஆமா சார், உங்க வைஃப் உமா தான் என்ன ரோட்ல வழிமறிச்சு எல்லாத்தையும் அவங்களும் கஜேந்திரன் சாரும் தான் பண்ணாங்கன்னு ஓபனா சொன்னாங்க. நம்ம கிட்ட பேரம் பேசி போலி பத்திரத்தை காட்டி அடுத்தவங்க நிலத்தை வித்தது கஜேந்திரன் சார் உமா அக்கா ஏற்பாடு செஞ்ச ஆள் தானா? அவனை நம்மளால பிடிக்க முடியாதான். அவன் ஃபாரின் பறந்து போயிட்டானா? இது போதும் ஸ்னேகா, இது போதும். அவளை நான் உண்டு இல்லைன்னு பண்றேன். ஸ்னேகா, அவங்க பேசினது ரெக்கார்ட் பண்ணியா? இல்ல, அவங்க திடீர்னு என்ன வழிமறிச்சு இதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சாங்க. அந்த நேரத்துல அவங்க பேசுறதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணணும்னு எனக்கு தோணல. அனாவசியமா நம்ம கிட்ட எந்த ஆதாரமும் இல்லாம குற்றம் சுமத்தினா அது தப்புமா? உன்னை வேணும்னே ஹர்ட் பண்ணணும்னு அவங்க செஞ்சிருக்கலாம்ல. இப்படி முடிஞ்ச ஆதாரத்தோட பிடிச்சு பாருன்னு சேலஞ்ச் பண்றாங்க. நிச்சயமா குற்றவாளி பிடிக்க தான் போறோம், ஆதாரத்தோட தான் பிடிக்க போறோம். 50 லட்சம் மோசடின்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம்ல, அவங்க நிச்சயமா பிடிப்பாங்க. 1 மாசமோ 2 மாசமோ. ஆனா குற்றவாளி ஆகப்படுவான். அது தெரியாம நீ எப்ப ஏதாவது ஆக்ஷன் எடுத்தனா அது உம்முட்டாள் தரும். அது மட்டும் இல்ல, ராஜீவ் சாரோட ஒட்டுமொத்த ஃபேமிலியும் அவங்க பக்கம் சாஞ்சிட்டதா அவங்க என்கிட்ட சேலஞ்ச் பண்ணாங்க. ராஜீவ் சாரோட அப்பா ராகவன் அங்கிள் வீட்டை விட்டு வெளியில போயிருந்தாரு. இப்போ அவர் சமரசமாயி வீட்டுக்கே திரும்ப வந்துட்டாராம். உமா அக்கா தான் ஜெயிச்சிட்டாங்களாம், ராகவன் அங்கிள் தோத்துட்டாராம். உமா அக்கா கண்ட்ரோல்ல தான் எல்லாமே இருக்கா. அவங்க இதெல்லாம் சொல்ல சொல்ல எனக்கு அப்படியே அசிங்கமா போச்சு. சரியான சதிகாரி, ராட்சசி. இன்னொன்னு தெரியுமா, அவங்களோட அடுத்த பிளான் டிகேவுக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதானா. எப்படி ராகவன் மாமாவை தோக்கடிச்சாங்களோ அதே மாதிரி டிகேவுக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு என்னையும் தோக்கடிக்க போறேன்னு சபதம் பண்ணிட்டு போறாங்க. அவ செஞ்சாலும் செய்வா ஸ்னேகா. எப்ப எங்க அப்பாவே அவ பணிய வச்சிட்டாலோ, எங்க அப்பா உமா இருக்கிற இடத்தை ஏத்துக்கிட்டு அந்த வீட்டுக்கு போயிட்டாரோ, அப்பாவே இது வேணா செய்வா. நாம இனிமே டிலே பண்ணக்கூடாது ஸ்னேகா. உனக்கும் துவாரகேஷுக்கும் உடனே கல்யாணம் நடந்தாக்கணும். சாரி, நான் அது விஷயமா தான் இங்க வந்தேன். ஸ்னேகா, என்ன மன்னிச்சிருமா. நீ கொடுத்த மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட்டை வீட்டுல லாக்கர்ல தான் வச்சிருந்த. அது திடீர்னு காணல. அங்கிள், ஸ்னேகாவோட மேரேஜ் என்ன சார் சொல்றீங்க? புரியல. ராஜீவ்க்கு விஷயம் தெரியாது? என்ன சார் விஷயம்? ராஜீவ், இவங்க ஏன் இதை உங்ககிட்ட சொல்லாம மறைச்சாங்கன்னு தெரியலப்பா. ஆக்சுவலி ஸ்னேகாவுக்கும் துவாரகேஷ்க்கும் ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஸ்னேகா, ஐஜி சார் சொல்றது உண்மையா? ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார். அவர் சொல்றது உண்மைதான். நானும் டிகேவும் வீட்டை விட்டு ஓடி வந்தது அவர் யாரோ கடத்தினது. நாங்க 2 நாள் கழிச்சு திரும்ப வீட்டுக்கு வரும்போது உங்களோட அப்பா அம்மா சம்மதமோ என்னோட ராஜியோட சம்மதமோ எங்களுக்கு கிடைக்காததும்
அதனால கல்யாணம் வேண்டான்னு முடிவு பண்ண சொன்னதும் இதெல்லாம் உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் ராஜியை நம்ப முடியல. அவளோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே மாற ஆரம்பிச்சிருச்சு. எங்களோட நல்ல மனசு ராஜி அத்தையாலேயோ ராகவன் மாமாவாலேயோ ஷாமலா அத்தையாலேயோ யாராலையுமே புரிஞ்சுக்க முடியல. அவங்களோட கல்லு மனசு கரையவே இல்ல. நானும் டிகேவும் கண்டிப்பா பிரியணுங்கிறதுக்காக நாங்க பிரிவோம்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அவங்க அப்படி சொல்ல சொல்ல எங்க பிரிஞ்சிருவோமோன்னு எங்களுக்கே ஒரு பயம் வந்துருச்சு. காலம் பூரா நாங்க பிரியக்கூடாதுன்னு முடிவு பண்ணோம். ஒரு நாள் ஒரே ஒரு பத்திரிக்கை, 2 ஃப்ரெண்ட்ஸ் நேரா ரெஜிஸ்டர் ஆபீஸ் போனோம். முறைப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அறிவு இருக்கா உனக்கு? நான் என்ன செத்து போயிட்டேனா? எப்படி ஸ்னேகா இது? துவாரகேஷ் கூட என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லு. அனாதை மாதிரி போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. அந்த நேரத்துல உங்களுக்கும் உமா அக்காக்கும் பெரிய பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. உங்களை கூப்பிட்டு மேலும் உங்க லைஃப்ல பிரச்சனை கிரியேட் பண்ண விரும்பல. ரொம்ப தப்பு ஸ்னேகா. என்ன நீங்க 2 பேரும் சேர்த்து அவாய்ட் பண்ணிட்டீங்க. ப்ளீஸ், நாங்க செஞ்சது தப்புதான், இல்லன்னு சொல்லல. கல்யாணம்னதும் இந்த அண்ணாவை கண்ணுக்கே தெரியலல்ல. ஐயோ, அவர் மேல எந்த தப்பும் இல்ல. பிடிவாதமா நான் தான் நீங்க அங்க வரக்கூடாதுன்னு சொன்னேன். யாரதான் இந்த உலகத்துல நம்பணும் நம்ப கூடாதுன்னு தெரியல. ஐயோ ப்ளீஸ், இப்படி எல்லாம் சொல்லாதீங்க. எனக்கு நிஜமாவே ஹர்ட் ஆகுது. நீ சுயநலம் தான் ஸ்னேகா. யூ ஆர் செல்ஃபிஷ். இப்படி எல்லாம் சொல்லாதீங்க. எங்களை சேர்த்து வைக்கணும்னு நினைச்சதே நீங்க தானே. உங்களை எப்படி நான் மறப்பேன்? சரி, நடந்ததையே எவ்வளவு நேரம் தான் பேச முடியும்? நீ கொடுத்த மேரேஜ் டாக்குமெண்ட்லாம் வீட்ல லாக்கர்ல சேஃபா தான் வச்சிருந்தேன். ஆனா இப்ப அத காணுமா? சரி சார், இப்ப இந்த உலகத்துக்கு ஸ்னேகா துவாரகேஷுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வெளிப்படையா சொல்ல வேண்டியது நம்ம கடமை. சார், என்ன சார் சொல்றீங்க? ஏன் சொன்னா என்ன? இல்ல சார், ஆக்சுவலி ஸ்னேகா, ராஜி சொல்றதுதாம்மா கரெக்ட். உங்க ரெஜிஸ்டர் மேரேஜை எதுக்கு மறைக்கணும்? இதனால எந்த பிரச்சனையும் வரப்போறது இல்ல. இல்ல அங்கிள், கண்டிப்பா பிரச்சனை அதிகமா தான் வரும். எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்க 2 பேரும் மேஜர்மா. சட்டத்தாலே உங்களை பிரிக்க முடியாதுமா. அப்புறம் என்ன அந்த உமா அவங்க எல்லாம்? சார், நீங்க என்ன ரொம்ப கன்ஃபியூஸ் பண்றீங்க. எங்க கல்யாண விஷயத்தை நாங்க இப்படி திடுதிப்புன்னு சொல்ல வேண்டி வரும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நானும் டிகேவும் இதுக்கு மென்டலி ப்ரிப்பேர்டா கூட இல்ல. காணாம போனது ரெஜிஸ்டர் மேரேஜ் சர்டிபிகேட் தானே சார்? இன்னொரு காப்பி ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல கேட்டா கிடைக்கும்ல சார்? நிச்சயமா கிடைக்கும்பா. ஏன் கிடைக்காது? அப்ப வாங்க சார், முதல்ல அந்த வேலையை பார்ப்போம். வாங்க சார். சார், ஒரு நிமிஷம் இருங்க சார், ப்ளீஸ். டிகேவை கேட்காம நான் எந்த முடிவுமே எடுக்க முடியாது. ப்ளீஸ் சார், எனக்கு ஒரு 24 hours டைம் கொடுங்க. ஏற்கனவே நீ லேட்டு. உனக்கும் துவாரகேஷுக்கும் கல்யாணம் ஆச்சுன்னு தெரிஞ்சாதான் உமா அடங்குவா. அவளோட கொட்டத்தை அடக்கிற ஒரே ஒரு துருப்பு சீட்டு நம்ம கையில தான் இருக்கு. சார், நீங்க உங்க வீட்டை பத்தி மட்டுமே பேசிட்டு இருக்கீங்க. என் வீட்டுல ராஜின்னு ஒருத்தி இருக்கா. அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிய வந்ததுன்னா அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, அதுக்கு நான் எப்படி ரியாக்ட் பண்ணும், இதெல்லாம் யோசிக்கிறதுக்காகவாவது எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க சார். சரிம்மா, நீ 24 hours எடுத்துக்கோ. நாம ரெஜிஸ்டர் ஆபீஸ் போலாம். மேரேஜ் சர்டிபிகேட் காப்பி வாங்கலாம். ஊர் உலகத்துல எல்லாருக்கும் உனக்கு துவாரகேஷுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிடலாம். கரெக்ட் சார். ஸ்னேகா, நம்ம அடுத்து ஆரம்பிக்க போறது பெரிய போராட்டம். ஒரு பக்கம் எங்க அப்பா, இன்னொரு பக்கம் உங்க அத்தை. இது நாள் வரைக்கும் யாரு எப்படியோ தெரியாது. ஆனா இந்த கல்யாணம் நம்ம எதிரி யாரு நண்பர்கள் யாருன்னு அடையாளம் காமிச்சு கொடுத்துரும். நண்பர்கள் துரோகிகளா மாறலாம், எதிரிகள் நண்பர்களாவோ ஆகலாம். நம்ம எதுக்கும் தயாரா இருக்கணும். ஹாய் டாட். வாமா. எப்படி இருக்கோமா? நல்லா இருக்கேன்ப்பா. ஐ மிஸ் யூ so much பா. நானும் தான் உமா. அப்பா சாப்பிட்டீங்களா? இல்லை, ஆஃபீஸ் போயிட்டு தான் சாப்பிடணும். அப்பா, நான் உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். குஷியை ஸ்கூல்ல விட்டு அப்படியே வரேன். வாங்கப்பா, முதல்ல சாப்பிடுங்க. பாவம்ப்பா, நீங்க சாப்பாட்டுக்கு தான் ரொம்ப கஷ்டப்படுறீங்க. முதல்ல உங்களுக்கு நல்லா சமைக்க தெரிஞ்ச யாரையாவது சமையலுக்கு வைக்கணும்ப்பா. ம், சரி உமா, அந்த வீட்டு நிலவரம் எப்படி இருக்கு? உன் வேலை எந்த அளவுக்கு முடிஞ்சிருக்கு? அந்த ஸ்னேகாவை நேத்து ரோட்ல பார்த்தேன்ப்பா. பிசினஸ்ல 50 லட்சம் தொலைச்சிட்டு நொந்து போயிருந்தா. அவளை நடு ரோட்ல வச்சு என் ஆசை தீர கண்ணா பின்னான்னு பேசி என் வெறிய முதல்ல தீர்த்துக்கிட்டேன்ப்பா. செத்த பாம்பு அடிச்சிருக்கேன் உமா. சரி, அதை விட வீட்டு நிலவரம் எப்படி இருக்குன்னு சொல்லு. மாமியாரும் கை கண்ட்ரோல்ல தானே இருக்காங்க? ஆமாப்பா,
நான் ஊதுற மகுடிக்கு அந்த பாம்பு மயங்கி தான் கிடக்கும். அப்பப்ப அதுக்கு பால் ஊத்தி அதை தட்டி கொடுத்து நான் கூடையில வச்சிருக்கேன். வெளியே எடுத்து விட்டா அந்த ராகவனை பார்த்து சீரும். என்னைக்கு நான் சொல்றேனோ அன்னைக்கு அந்த ராகவனையே கொத்தும். வெரி குட்மா, வெரி குட், வெரி குட். அப்பா, ராகவன் திடீர்னு வீட்டுக்கு திரும்பி வந்துட்டாருப்பா. என்னன்னு தெரியல. பிரியாவை வாட்ச் பண்ண வந்ததா சொல்றாரு. அவர் பேசுறதெல்லாம் அப்படிதான் இருக்கு. பிரியாவுக்கும் பிரதீப்க்கும் இருக்கிற லவ் மேட்டர் அவருக்கு தெரிஞ்சிருக்குமோன்னு. தெரியட்டுமே உமா, பொண்ணுங்க பசங்களை காதலிக்க ஆரம்பிச்சா அப்பா அம்மா பேச்ச கண்டிப்பா கேட்க மாட்டாங்க. கண்டிப்பா அந்த பொண்ணு அந்த பையனை இழுத்துக்கிட்டு தான் ஓட போறா. நீ ராஜீவ் கூட்டிக்கிட்டு ஓடி போன மாதிரி. சாரி உமா, ராங் எக்ஸாம்பிளா சொல்லிட்டேன். அதையும் தப்பு தப்பா சொல்றீங்கப்பா. நான் எங்கப்பா வீட்டை விட்டு ஓடி போனேன்? அந்த ராஜீவ் தான் ஓடி வந்தான். நான் போய் அவனை நம்ம வீட்டுக்கு தான் கூட்டிட்டு வந்தேன். நீங்க என்னப்பா நான் வீட்டை விட்டு ஓடி போனவன்னு சொல்றீங்க? சாரி உமா, டங்கு ஸ்லிப் அடிச்சு கோச்சிக்காத. சரி விடுங்க, நீங்க சாப்பிடுங்க. அப்பா, நான் உங்களை பார்க்க வந்தது ஒரு முக்கியமான விஷயத்துக்காக. ஜெயில யாரோ டாக்டர் கருணாகரன் ஒருத்தர் கைதியா இருந்தாராமே. ஆமா, கருணாகரன் கார்டியாலஜிஸ்ட். அவர் இப்பதான் ரிலீஸ் ஆகி வந்தார் ஜெயிலேருந்து. இன்ஃபேக்ட் முத்துலட்சுமியோட ஹாஸ்பிட்டல் அவரோட தான். ஆனா முத்துலட்சுமி ஃபோர்ஜரி பண்ணி அவ பேர்ல மாத்திக்கிட்டா. இப்ப ரீசெண்டா மினிஸ்டரோட அப்பா உடம்பு சரியில்லாத போது நான் தான் அந்த ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் முத்துலட்சுமி இன்ட்ரடியூஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுக்க வச்சேன். டிவில கூட பெரிய அளவுக்கு பரபரப்பா நியூஸ் வந்துச்சே. கரெக்டுப்பா. அத பார்த்துட்டு ராகவன் ரொம்ப கொதிச்சு போயிட்டாரு தெரியுமா? கருணாகரன் அவர் பொண்டாட்டி கஸ்தூரியை கொன்னுட்டு தான் ஜெயிலுக்கு போயிருக்காரு. அந்த கஸ்தூரி யார் தெரியுமாப்பா? ராகவனோட தங்கச்சி. என்னப்பா இந்த நியூஸ் உங்களுக்கு ஷாக்கிங்காவே இல்லையா? உமா, உன் ட்ரெயின் கொஞ்சம் ஸ்லோவா போய்கிட்டு இருக்கு. இந்த சூப்பர் ஃபாஸ்டா போய்கிட்டு இருக்கு. இந்த விஷயம் எனக்கு ஏற்கனவே தெரியும். எப்படிப்பா? என்கிட்ட சொல்லவே இல்ல. நேரம் வரல உமா. ஆக்சுவலி முத்துலட்சுமியோட பழக ஆரம்பிச்சப்பவே அவரோட டோட்டல் பேக்ரவுண்ட் ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சேன். அதே சமயம் கருணாகரோட டீடைல்ஸை கம்ப்ளீட்டா கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்பா இவ்ளோ பெரிய ட்ரம்ப் கார்டை கையில வச்சுக்கிட்டு பேசாம இருக்கீங்களேப்பா? உமா, எல்லாத்துக்கும் ஒரு நேரம் வரணும். அந்த ராகவன் கருணாகரனை சந்திக்கணும். சண்டை பெருசாகணும். அதுக்கான சிச்சுவேஷனை நாம கிரியேட் பண்ணணும். கருணாகரன் பேரை கேட்டாலே ராகவன் கொதிக்கிறாருப்பா. குத்தி கொலை பண்ணிடுவேன்னு சபதமெல்லாம் போடுறாரு. அந்த அளவுக்கு கருணாகரன் குடும்பத்து மேல வெறி. முத்துலட்சுமி கிட்ட 2-3 டீடைல்ஸ் கேட்டு பார்த்தேன். ஆனா சரியா கோஆபரேட் பண்ண மாட்டேங்கிறான். கருணாகரனுக்கும் ராகவனுக்கும் நடுவுல கஸ்தூரியோட பகை மட்டுமா இல்ல வேற ஏதாவது இருக்கான்னு அவளுக்கு தெரியும். ஆனா சொல்ல மாட்டேங்கிறா. She is a very dangerous lady. அது ஏதோ இருந்துட்டு போட்டும்பா. கருணாகரனை குத்தி கொலை பண்ணிட்டு அந்த ராகவன் ஜெயிலுக்கு போற மாதிரி நீங்க ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க. பெரிய பிரச்சனை தீந்துரும். அந்த குடும்பமே நம்ம கைக்கு வந்துரும். அப்புறம் நாம வச்சதுதான் சட்டம். அப்புறம் அந்த ஸ்னேகா அந்த குடும்பத்துக்குள்ள வரவே முடியாது. அவன் ஏதோ துவாரகேஷுக்கு பொண்ணு பாக்குறதா போன்ல சொல்லிட்டு இருந்தேன். அவன் இருந்தான செத்தான நம்மளுக்கு என்ன? நாம ஏன் பொண்ணு பார்க்கணும்? அதெல்லாம் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ற நீ. அப்பா, வேற எவ்வளவு ஒருத்தி எனக்கு ஓரவத்தியா வந்தா எனக்கு பிரச்சனை. நான் பாக்குற பொண்ணு வந்தா அவ எனக்கும் சப்போர்ட்டா இருப்பா. துவாரகேஷ கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவனையும் பிரெயின் வாஷ் பண்ணி என் பக்கத்துல கொண்டு வந்துருவா. அதுவும் நல்ல பாயிண்ட் தான் உமா. சரி, நான் ஒரு புரோக்கர் அனுப்பிச்சு வைக்கிறேன். சீக்கிரமா அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துருமா. நீ அங்க இருந்து கஷ்டப்படுறது என்னால தாங்கிக்க முடியல. சரிப்பா, நீங்க சாப்பிடுங்க. ஹலோ சார். வா பிரதீப். ஹலோ மேடம். ஹாய் சார். என்னங்க எடுத்துக்கோங்க. என்னது இது? எடுத்துக்கோங்க சார். என்னது இது? சொல்றேன். எந்த கோவில இருந்து? இது கோயில் பிரசாதம் இல்ல சார். ஒரு முக்கியமான எவிடன்ஸ் பேப்பர் எடுத்து எரிச்சதோட சாம்பல். என்னது? நான் சொல்றதை கேட்டு ஷாக் ஆயிடாதீங்க. துவாரகேஷ்க்கும் ஸ்னேகாவுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. என்ன உளற? கல்யாணம் இப்ப நடக்கல. அது நடந்து 2-3 மாசம் மேல ஆச்சு. அப்பா, என்னப்பா உளறா இவன்? பிரதீப், காலையில தண்ணி போட்டு வந்துட்டியா? ஐயோ இல்ல சார்.
எங்க அப்பாவுடைய கபோர்ட்ல ஒரு கவர் ஒன்று மறைச்சு வச்சிருந்தாரு. அதை எடுத்து பார்த்து நானே ஷாக் ஆயிட்டேன். ஸ்னேகாவும் துவாரகேஷும் பார்க் டவுன் சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்ட சர்டிஃபிகேட் இருந்துச்சு. 2 மாசத்துக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணியிருந்திருக்காங்க. அந்த சர்டிஃபிகேட் எங்க போ? அந்த சர்டிஃபிகேட் எரிச்ச சாம்பல் தான் சார் இது. ஏய், அறிவு இருக்கா உனக்கு? சர்டிபிகேட் எரிச்சிட்டா கல்யாணம் இல்லன்னு ஆயிடுமா? சீப்ப ஒளிச்சு வச்சிட்டா கல்யாணம் நின்னுடும் ஆயிடுமா? அந்த மாதிரி இருக்குது. நீ கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் சீப்ப ஒளிச்சு வச்சிருக்க. ரொம்ப அறிவாளி. என்ன மேடம் பண்றது? இது நம்ம கையில இல்ல, எப்பவோ முடிஞ்சு போச்சு. அந்த ஆத்திரத்துல என்னவோ எரிச்சிட்டேன். சரி, தேவைப்பட்ட வேற காப்பி எடுத்துக்கலாம். ஸ்னேகாக்கும் துவாரகேஷ்க்கும் ரெஜிஸ்டர் மேரேஜ் ஆயிடுச்சு. கல்யாணம் பண்ண திமிர்ல தான் அவ தைரியமா இருக்கா. கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் அவ அம்முக்குடி மாதிரி வீட்டுல இருக்கானா? நம்ம இப்படி ஏமாந்துட்டோமேப்பா. நான் அந்த வீட்டுக்கு போய் ஸ்னேகாவை மருமகளா வரவிடாம தடுத்து துவாரகேஷ்க்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நான் போட்ட டிராமால வேஸ்டாப்பா. இல்ல உமா, நீ அதையே மெயின்டைன் பண்ணு. இப்பதான் மேட்டர் சூடு பிடிச்சிருக்கு. எப்படி? அப்பனை மீறி துவாரகேஷ் கல்யாணம் பண்ணிருக்கான். அதுவும் அப்பாவுக்கு பிடிக்காத ஒரு பொண்ணு. அந்த ஸ்னேகாவை அத்தைக்கு பிடிக்காதேப்பா. உமா, இதோட பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கவே கிடைக்காது. இதை வச்சு நீ பேய் ஆட்டம் ஆடலாம். நீ என்ன பண்ற, துவாரகேஷுக்கு பொண்ணு பார்க்குற படலத்தை ஸ்ட்ராங் பண்ண. துவாரகேஷுக்கு பொண்ணு பார்க்க பார்க்க அவங்க வயிற்றுல கலக்கும், பயம், பதட்டம் எல்லாம் வரும். இந்த டைம் கேப்ல நீ உன் மாமாக்கும் அத்தைக்கும் ஸ்னேகா மேல இருக்கிற வெறுப்பை இன்னும் உச்சத்துக்கு கொண்டு போகணும். அவங்க கல்யாண விஷயம் வெடிக்கும் போது அதோட பெருசா ஸ்னேகா மேல இருக்க வெறுப்பு வெடிக்கணும். ரெண்டும் ஒரே சமயத்தில் நடக்கணும். அப்புறம் இந்த சத்தத்துல அந்த சத்தம் காணாம போகும். நீ வைக்கிற வெடியில ஸ்னேகா பீஸா செதறி போனோம். ஓகேப்பா, இது எனக்கு பிடிச்சிருக்கு. நீங்க என்ன பண்ண போறீங்க? நான் கருணாகரனுக்கும் ராகவனுக்கும் அடித்தடி ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன். அந்த அடிதடியில ராகவ சாகணும். சீக்கிரமா ஏதாவது பண்ணுங்கப்பா. சரி உமா.